let's get into today's subject part. So again, make note of the pages. So service providers who are working along with the mutual fund, இந்த trust, AMC இது எல்லாத்தையோட சேர்த்து மற்ற service providers யார் யார் இருக்காங்க, என்ன ரோல்னு பார்க்குறோம். We are seeing only the most important people. There are some more service providers which you can read in page 65 to 68. First part நம்ம பார்க்குறது is a fund accountant. Every fund will have a separate accountant. Fund accountingன்றது செப்பரேட்டாக இருக்கும். They are the people who publish the NAV. NAV calculate பண்ணி publish பண்றதுங்கிறது AMC பண்ண மாட்டாங்க. The asset management company is not responsible for publishing NAV. It is the fund accountant firm which will be responsible for publishing the NAV. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்னைக்கு வந்த பணம் போன பணம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, செக்யூரிட்டிஸ் எது வாங்கியிருக்காங்க, எது வித்துருக்காங்க, எல்லா ரெக்கார்டும் இந்த ஃபண்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஃபண்ட் அக்கௌண்டன்ட் வில் செக் தி அக்கௌண்ட்ஸ், how much of money has come in, ஏற்கனவே இருக்கிற பணம் எவ்வளவு, புதுசா பணம் எவ்வளவு வந்தது, பணம் எவ்வளவு வெளியே போச்சு, எது வாங்கியிருக்காங்க, எது வித்துருக்காங்க, எவ்வளவு புரோக்கரேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், வேற மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளவு இன்கர் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் என்ஏவியை கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்க தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க என்ஏவியை. ஒரு பர்டிகுலர் ஃபண்டுக்கு ஒரு தனி அக்கௌண்டன்ட் கண்டிப்பா இருக்கணும். Then there are companies which are called as registrars and transfer agents. What these people do is they maintain the investors records. இவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பயும். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் தனித்தனியா கஸ்டமர் சர்வீஸ் செட்டப் கிரியேட் பண்ணாம these people are common customer service companies for all the mutual funds put together. So நான் ரெஜிஸ்டர்ஸ் ஆர்டிஎஸ் கிட்ட போனேன்னா with RTA I can place a purchase request for any mutual fund in the country. I can also place a redemption request for any fund in the which I hold. ஸோ நான் அதை ஒரு இடத்துலயே நான் என்னோட டிரான்சாக்ஷனை பண்ணி முடிச்சுக்குவேன். அந்த வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே வில் பி ஏபிள் டு மெயின்டைன் தி இன்வெஸ்டர் ரெக்கார்ட். They will process the request for purchases and redemptions. That is the role of a registered transfer agent, and they will have the status of folio records. முன்னாடி வந்து இவங்க தான் ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம என்னென்ன ஃபண்ட் ஹோல்ட் பண்றோம், எவ்வளவு என்ஏவிக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், வாட் இஸ் த கரண்ட் என்ஏவி, whether we are in what kind of profits or loss we are making அப்படிங்கறதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இவங்க தான் கொடுப்பாங்க. What happens today is because of improvement in information technology, இந்த ஆர்டிஏ பண்ற வேலையை இந்த இப்ப வந்து ஏஎம்சி அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. If I go to a website of an AMC or the website of brokers, the national level brokers are there like ICICI Securities or HDFC Securities, or I can go to the AMC's website, ICICI Prudential Mutual Fund or HDFC Mutual Fund. I can log in with my ID and I can see all these records, whatever I purchased, when I purchased, whether it is in profits or loss, what kind of profits or loss it is running currently. இது எல்லா விஷயங்களையும் என்னால பாத்திர முடியும். These are companies, CAMS அப்படிங்கிற பேர்ல ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க மாதிரி கம்பெனிஸ் தான் இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து இது எல்லாமே பேப்பர் ஒர்க்கா இருந்தது. இப்போ ஃபார்ம்ல ஃபில் பண்ணி எந்த ஃபண்டு வாங்க போறேன், எவ்வளவு யூனிட்ஸ் வாங்க போறேன்னு பண்ணி அதுக்கு அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டை செக்ல எழுதி செக் அட்டாச் பண்ணி நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை வாங்கி ப்ராசஸ் பண்றதுக்கு தான் இந்த கம்பெனி தனியா இருக்கும், ரெஜிஸ்ட்ரார்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். ஸோ அவங்க வந்து அதை வாங்கி அந்தந்த ஃபண்டுக்கு அனுப்புவாங்க, அந்தந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் அது யூனிட் பர்ச்சேஸ் ஆகும், அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்புறம் நம்ம யூனிட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கையில கிடைக்கும். இப்படி பேப்பர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்களோட ரோல் ரொம்ப பெருசா இருந்தது. இப்பயும் இருக்காங்க, இப்பயும் நிறைய பேர் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் த ரோல் ரெடியூஸ்ட் a lot. நம்ம சொன்ன மாதிரி now you can do it over a mobile application or probably a website which they have. அதை என்ட்ரி போட்டா போதும். புரோக்கர்ஸே இந்த வெப்சைட் சர்வீசஸை கொடுத்துட்றாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் போனீங்கன்னா you can log into the site and then you can purchase a unit or whichever unit you have you can sell those units and make your money. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டா கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ல பெரும்பாலானவங்களுக்கு இப்போ ஒர்க் கொஞ்சம் குறைஞ்சுதான் போச்சு பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். And we have somebody called as auditors. These are auditors for the fund. So every fund will have an auditor, and this auditor will be appointed by the trustee, not by the sponsor or not by the
AMC. The trustees will appoint the auditor, and compulsorily this auditor should not be the auditor of AMC. AMC as a company, they have an auditor. அவங்க கம்பெனி அவங்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. அந்த ஆடிட்டர் இந்த வேலையை செய்யக்கூடாது. ஃபண்டோட ஆடிட்டருங்கிறவன் கம்பெனியோட ஆடிட்டரா இருக்கக்கூடாது, இல்ல கம்பெனியோட ஆடிட்டர் ஃபண்டை ஆடிட் பண்ணக்கூடாது. ஃபண்ட் ஆடிட்டர் தனி ஃபார்மா இருப்பாங்க, அவங்கள ட்ரஸ்டீஸ் ஹையர் பண்ணி பண்ணுவாங்க. பிகாஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மேனிபுலேஷன் should not be there, so they are controlling it through this way. Then the other set of service providers, one is distributors. We all belong to this category. நம்ம எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கணும், NISM 5A எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் ஆம்பியோட ரிஜிஸ்டர் பண்ணி ARN கோட் வாங்கியிருக்கணும். அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க முடியும். ஸோ நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கோம். We are supporting the mutual fund industry by selling the mutual funds to the investors. Then you have depositories. Depositories-ங்கிறவங்க என்ன பண்றாங்க, they hold the securities. மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸ் டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம், அதான் அவங்க பேங்க் அக்கௌண்ட் மாதிரி டிஜிட்டல் ஃபார்ம்ல ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் டெபாசிட்டரியோட வேலை. டெபாசிட்டரி 1-2 கம்பெனி மட்டும்தான் இருக்கு. ஸோ எல்லா கஸ்டமர்ஸோட எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஹோல்ட் பண்றதுங்கிறது பெருசாயிடுச்சுங்கிறதுனால இப்ப டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏஎம்சியோட ஒரு சர்வீஸையே அவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த இன்வெஸ்டர். விச் மீன்ஸ் இவங்க ஏஎம்சி கம்பெனியே வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டைரக்டா ஏஎம்சி புரோக்கர் சைட்லயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட முடியும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். அதனால இப்ப நம்ம வந்து இப்ப ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது, இப்ப ரீசென்ட் ப்ராக்டிஸ்ல இருக்கிறது டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இதை ஹோல்ட் பண்றாங்க. பட் டெபாசிட்டரிஸ் ஹேவ் டு பி இன்ஃபார்ம்ட். இஃப் ஐ பை அ மியூச்சுவல் ஃபண்ட் இன் த்ரூ சே ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐ பை சே எஸ்பிஐ கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட், அதுல போய் நான் ஒரு 100 யூனிட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஐ கேன் லாகின் த்ரூ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வெப்சைட். ஐ ஷுட் ஹேவ் அ லாகின் ஐடி பாஸ்வேர்ட். எனக்கு அதுல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் இருக்கும், அதுல ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ நான் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போய் நான் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டில் எனக்கு 100 யூனிட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால், நேற்று பார்த்தோம் இல்லையா 182 rupees ஒரு யூனிட். 100 யூனிட்ஸ் கொடுங்கன்னா நான் 18,200 பண்ணணும். அப்போ நான் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 18,200 அவங்க எடுத்துருவாங்க. எடுத்து எஸ்பிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எஸ்பிஐல இருந்து அந்த யூனிட்ஸை வாங்கி இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னு சொல்லப்படுற ஐசிஐசிஐயோட டிமேட் அக்கௌண்ட்ல வச்சிருவாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நேஷனல் லெவல் டெபாசிட்டரி இருக்காங்க, என்எஸ்டிஎல் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு கஸ்டமரோட இந்த யூனிட்ஸ் எங்ககிட்ட இந்த அக்கௌண்ட்ல ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்எஸ்டிஎலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ என்எஸ்டிஎல் வில் நோ தட் ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் அன் எஸ்பிஐ கான்ட்ரா 100 யூனிட்ஸ் ஆஃப் எஸ்பிஐ கான்ட்ரா. அது அவங்களுக்கு நேஷனல் லெவல் டெபாசிட்டரிக்கு தெரியும். ஸோ தே ஆர் ஹோல்டிங் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த இன்வெஸ்டர் த்ரூ டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். ஸோ அதனால இப்போ அது நான் சொன்ன மாதிரி இது தனித்தனி என்டிட்டி கிடையாது. இப்போ எல்லாமே ஆன்லைன்ல போயிட்டதுனால நமக்கு ஒரு ஃபேஸ் மட்டும்தான். நம்ம புரோக்கர் சைட்டோ இல்லை ஏஎம்சியோட சைட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா சர்வீஸுமே ஒரே இடத்துலயே கிடைச்சிடும். பட் இன்டர்னலி இட் இஸ் தீஸ் ஆர் ஆல் செப்பரேட் கம்பெனி உள்ளுக்குள்ள. Then these are the important phases. Credit rating agencies. Credit rating agencies தான் இங்க பிக்சர்ல காட்டியிருக்கிற இந்த இக்ரா, கிறிசில் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெட் செக்யூரிட்டிஸ், அதாவது ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது நல்ல செக்யூரிட்டியா இல்லையா, நல்ல இன்ஸ்ட்ருமெண்டா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. இந்த ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்க்கு போறதுக்கான முக்கியமான காரணம் எனக்கு 2 விஷயம் நடக்கணும். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், நான் போட்ட காசு சேஃபா இருக்கணும். 2வது இன்கம் ஜென்ரேஷன், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கணும், அதை ஒழுங்கா கொடுக்கணும். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கமிட் பண்றாங்களோ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், எப்ப கமிட் பண்றாங்களோ அப்ப கொடுக்கணும். உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தருவேன் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க தரணும். எவ்ரி குவார்டர் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தருவேன் அப்படின்னு சொன்னா எவ்ரி குவார்டர்லி அந்த மாதிரி தரணும். ஸோ அதை அவங்க ஒழுங்கா செய்வாங்களா அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ரேட்டிங். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய கம்பெனி, இப்ப டாடா கேபிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்கு, இல்ல ஒரு டாடா மோட்டார்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து டாடா ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் 10,000 நீங்க போட முடியும், போடுங்க, உங்களுக்கு நாங்க வந்து 9.2% இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்றாங்க.
பேங்க்ல வந்து 6 பாயிண்ட் சம்திங் கிடைக்குது, 5 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு, இங்க இவங்க 8 பாயிண்ட் சம்திங் இல்ல 9 பாயிண்ட் சம்திங் தராங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சா ஐ ஹேவ் டு லுக் அட் த ரேட்டிங் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இவங்க வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி இதுக்கு முன்னாடி வாங்கின டெபாசிட்லாம் ஒழுங்கா ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா, கரெக்டான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, அது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த ரேட்டிங்கை போடுவாங்க. அப்ப இந்த ரேட்டிங்ல வந்து டாடா ஃபைனான்ஸுங்கிறதுனால அது ரொம்ப பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா ரேட்டிங் வந்து AAA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த AAA AA+ இப்படி இந்த மெத்தட்லாம் கிறிஸ்டல் ஃபாலோ பண்ற மெத்தட். ஸோ ஏஏஏ அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியும் ரொம்ப சேஃபு, நீங்க போட்ட காசும் பாதுகாப்பா இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய வட்டியும் ஒழுங்கா வரும். ஸோ 3 விஷயத்திலையும் அவங்க ஏ வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் ஹையஸ்ட் ரேட்டிங். சில கம்பெனிஸ் என்ன பண்ணிடுவாங்க, AA+ அப்படி கொடுக்கலாம், இல்ல AB+ அப்படி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அதை இதை விட அது கொஞ்சம் தரம் தாழ்ந்ததுன்னு எடுத்துக்கலாம். அவங்க கேபிட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனா எப்பயோ ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் சரியா கொடுக்காம விட்டாங்க அப்படி இருக்கலாம், இல்ல சொன்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இல்ல சொன்ன டேட்ல கொடுக்கல, தள்ளி கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது சின்ன குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு ரேட்டிங்கை குறைப்பாங்க. AAAக்கு பதிலாக AA+ கொடுப்பாங்க. இல்ல வேற சில சிக்கல்கள் இருந்தா AB+ அப்படி கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிக்சட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், கார்பரேட்ஸ், PSUs இவங்க எல்லாம் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க எல்லாம். ஸோ அவங்க தான் வந்து இதுல இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து கடன் கேட்கறாங்க நம்மகிட்ட, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம கடன் கொடுக்குறோம். கடன் கொடுக்கும்போது நம்ம கேட்கிற ஸ்டாண்டர்ட் கேள்விதான், கொடுத்த காசு ஒழுங்கா திரும்பி வருமா, சொன்ன டயத்துக்கு வட்டி, சொன்ன வட்டியை கரெக்டா கொடுத்துருவியா, இந்த 2 கேள்வி கேட்போம் இல்லையா. அதுக்கான வேலை தான் இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் கம்பெனி லெவல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல்ல பண்றாங்க. இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட டிபென்ச்சர் வருது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வருது அப்படின்னா இவங்க ஒரு ரேட்டிங் போடுவாங்க. அந்த ரேட்டிங்கை பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி இவ்வளவு இருக்கு, இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இந்த ரேட்டிங்கை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்லயும் நீங்க பார்க்க முடியும். நம்ம நேத்து எழுதணும் இல்லையா, முந்தா நேத்து, டு ஜென்ரேட் லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் by investing in diversified large cap equities எழுதணும். அதே மாதிரி ஒரு டெட் ஃபண்டுக்கு என்ன எழுதுவாங்க, டு ஜென்ரேட் கரண்ட் இன்கம் by investing in AA+ and above rated debt securities அப்படின்னு எழுதுவாங்க. அதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல எழுதியிருப்பாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்ட் வந்து இந்த மாதிரியான, அதாவது AA+க்கு மேல ரேட்டிங் வாங்கின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ப இது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல சில நேரங்கள்ல மேபி அவங்க ஏபி கேட்டகரியிலையும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி கேட்டகரினா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகுது, ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க் கிடையாது, பட் AAA கம்பேர் பண்ணும்போது ஏபிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகுது, ஆனா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். இவங்க இப்போ AAA வந்து 8% ரிட்டர்ன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா வெறும் AB+ல எடுத்தீங்கன்னா 9.5% ரிட்டர்ன் வாங்குறது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ டெட் செக்யூரிட்டிஸ், டெட் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்குற கிரெடிட் ரேட்டிங்கை ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. இது தவிர வேற சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் இருக்காங்க, இன்னொரு 3-4 பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப முக்கியம் இல்லாத ஆட்கள் தான். நீங்க ஒரு ரீடிங் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த பேஜ் 65 to 68 அந்த 4 பேஜஸ் படிச்சீங்கன்னா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு 2-3 சென்டென்ஸ்ல சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ அதை படிச்சு இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான சர்வீசஸ் இங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ்? All clear? If you don't have questions, then I have questions. A mutual fund is owned by whom? யார் மியூச்சுவல் ஃபண்டின் ஓனர்? ஆம்பி, முத்துலட்சுமி. All its investors. All its investors. Suganya says SEBI. Yeah, Ganesan. Ganesan? Sir, see, sir.
எனக்கு இந்த Hello? சிபிடி வித்தியாசம் ஆடியோல கேட்கறது கஷ்டம். ஸோ வாசிச்சிருங்க அது. எது ஆன்சர்னு நினைக்கிறீங்க? All it is inverter, sir. ஆல் இஸ் இன்வெஸ்டர்ஸ் தானா? ஆமா. செபி கிடையாதா? ம். மியூச்சுவல் ஃபண்ட். சுகன்யா ஆன்சர் கிடைச்சிச்சா? Hello, sir. சாரி, SEBI, sir. SEBI. செபி தானா? செபி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஓனரா? Yes, sir. மியூச்சுவல் ஃபண்டோட ரெகுலேட்டர் தான் செபி. ஓனர் யார் அப்போ? சுகன்யா Yes, sir. யார் ஓனர் அப்போ? நம்ம காசு தானே வந்துட்டே இருக்கு. இன்வெஸ்டரோட பைசா தானே வச்சிருக்கான் Yes. இல்லையா? சுகன்யா got clarified? Yes, sir. Yes. Got it. Okay. Yeah. A mutual fund is not owned jointly by all investors, a company that manages investment portfolios of high net worth individuals, pool of funds used to purchase securities on behalf of investors, a collective investment vehicle. Sir, B, sir. B. ஏன் பின்னு சொல்லுவீங்க? அது வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸோட அப்படின்னு. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏன் பின்னு ஆமா. சொல்லுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட்டுங்குதுல கொஸ்டின். இஸ் நாட் இன் தி கொஸ்டின். அதனால மத்த மூணும் எஸ்ஸா? ஆமா சார். ஓகே. சுகன்யா பி சொல்லிட்டாங்க. முத்துலட்சுமி ஏன் டின்னு யோசிச்சீங்க? கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இல்லையா? ஆமா சார். இது கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் கிடையாதா? கலெக்ட் பண்ணி தானே இன்வெஸ்ட் பண்றாங்க. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி தானே இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அது கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சொல்லக்கூடாதா? ஓ, நாட்டுன்னு தானே மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாததுன்னு தானே சொல்லியிருக்கு. ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் அ கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சொல்லலாமா? No. It's an collective investment vehicle. கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட்னு சொல்லிட்டா எது பொருந்தாது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆமா. கணேசன் பி போட்டாரு. ஸோ அது வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் செயல்படுற ஒரு கம்பெனி கிடையாது, எல்லாருக்குமான கம்பெனி தான் அது. த கம்பெனி தட் மேனேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்கி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க. அதனால பி என்பதை சரியான விடையாக நாம் கொள்வோம். பிறகு அடுத்த கேள்வி போலாம். So the NAV of each scheme should be updated on AMFI's website. எப்போ? எவ்ரி டே சார். எவ்ரி டே. ஓகே. அது நம்ம நேத்தே பேசணும், டீடைலா முந்தநேத்து பேசணும். ஈவினிங் 3:30 மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் 8:30 மணிக்குள்ள அவங்க அதை ஆம்ஃபி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஸோ தினமும் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட் அதில் சேர்த்துக்கோங்க. எவ்ரி டேன்னு சொல்லும் போது எவ்ரி பிஸ்னஸ் டே. ஸோ டிரான்சாக்ஷன் நடக்கிற டேவா இருக்கணும் இல்லையா? ஷேர் மார்க்கெட் லீவ்னா அப்புறம் அவங்க ஏன் டெய்லி பப்ளிஷ் பண்ணணும்? சாரி, ஷேர் மார்க்கெட்டே இல்லைன்னா அன்னைக்கு அவங்க பப்ளிஷ் பண்ண போறது இல்லை. கணேசன் அமிச்சிட்டார் டீன்னு. ஸோ ஷேர் மார்க்கெட் இல்லாத அன்னைக்கு அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ இட் இஸ் எவ்ரி டே. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டேங்கிறது ஆன்சர். ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் எவ்ரி பிஸ்னஸ் டே ஆஃப் தி ஈக்விட்டி, ஐ மீன் மார்க்கெட். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுதோ அன்னைக்கு தான் அதை பண்ணுவாங்க. முத்துலட்சுமி எதுவும் டவுட் இருக்கா? எஸ் சார், புரியல. ஒவ்வொரு நாளும் பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்கு எவ்ரிடே தான் இந்த கேள்விக்கு பதில். நீங்க இப்ப எக்ஸாம் எழுதும் போது எவ்ரிடேன்னு போட்டீங்கன்னா போதும்.
நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். எவ்ரிடேன்னு சொன்னீங்கன்னா எல்லா நாட்கள்னு எடுத்துக்க வேண்டாம், எல்லா பிசினஸ் நாட்கள். சனி ஞாயிறு லீவு. ஷேர் மார்க்கெட் வந்து சனி ஞாயிறு லீவ். ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடாது, கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து சனி ஞாயிறு லீவு. ஸோ சாட்டர்டே சண்டே என்ஏவி பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரைடே இன்னைக்கு ஃப்ரைடே தானே, ஃப்ரைடே நைட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதோட மண்டே நைட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இங்க எழுதும் போது ஆன்சர் எழுதும் போது எவ்ரிடேன்னு எழுதுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆனாதான் அன்னைக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. சார் எஸ் சார். ஹலோ சார், இந்த ஆ, ஸ்லைட் சொல்லுங்க. 2 என்ன சார் ஆன்சர்? மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் Second நாட் அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் சார். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட், அந்த பி தான் ஆன்சர். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் does not manage the investment portfolios of high net worth individuals. அதுக்கு அவங்களுக்கு மட்டும் கிடையாது இல்ல. பி. அப்ப செபி செபி கொஸ்டின் 2ங்கறீங்க, செபிங்கறீங்களே. அதான் சார் கொஸ்டின் 2 தான் சார். கொஞ்சம் அந்த ஸ்லைடு சரியா கவனிக்கணும். போயிட்டு கொஸ்டின் 2 தான், பி தான் ஆன்சர். கம்பெனி தட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே சார், வெறும் ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கான இது கிடையாது இல்ல. ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. யா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन சி தானே? ஃபர்ஸ்ட் ஒன் இன்வெஸ்டர்ஸ். யா. Market capitalization of a company is calculated by multiplying the number of outstanding shares by ₹10, face value of each share, current market value of each share, or the dividend yield. A. Okay. A. எவ்ரி குவார்ட்டர். சி சார். குவார்டரா? நம்ம 4வது கேள்வியில இருக்கோம். சேதுராமன் சார். சி சார். சி, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். சிவகுமார் போட்டாரு. சிவகுமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஆளே காணோம். ஸோ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர் இஸ் ரைட். கவிதா சேஸ் சி. ஸோ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம அது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் இது மூலமா தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது பெரிய கம்பெனி, இது கொஞ்சம் பெரிய கம்பெனி, இது கொஞ்சம் சின்ன கம்பெனி, அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஸோ சி வில் பி தி ரைட் ஆன்சர். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இஸ் கால்குலேட்டட் பை மல்டிப்ளைங் த டோட்டல் ஷேர்ஸ் பை கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஓகே சிவகுமார். Who among the following are not eligible to invest in MF? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண கூடாதவர்கள் யார்? இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர்கள். பி சார். ஃபாரின் சிட்டிசன்ஸா? ஆமா சார். ஃபாரின் சிட்டிசன் உள்ள விடக்கூடாதுன்றீங்களா? ஆமா சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்களுக்கு அலோவ் பண்றது. இந்தியன் கம்பெனி பேங்க்ல என்ன சொல்லலாமா? பேங்க்ல பண்ணலாம். பேங்க் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? பேங்க் தான் பண்றாங்கல்ல சார். நேத்து ஸ்டேட் பேங்க்ல பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. கான்ட்ரா ஃபண்ட் இந்த ஃபண்ட். ஆஹா, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறாங்க. எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறாங்க. ஓ சாரி சார், நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. என்பிஎஃப்சிஸ் சொல்லிடலாமா? ம். வேற பதில் இருக்கா? அந்த புக்லயுமே கொஞ்சம் குழப்பமான பதில் தான் கொடுத்துருக்காங்க. சுகன்யா சேஸ் டி, ஃபாரின் சிட்டிசன்ஸ். முத்துலட்சுமி ஃபாரினர்ஸ் உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சந்தியாவும் அதே விட்டு போட்டாங்க. எல்லா லேடிஸும் எதிர்க்கிறாங்க ஃபாரினர்ஸ். ஸோ ஃபாரின் சிட்டிசன்ஸ் தான் இந்த கேள்விக்கு ஆன்சரு. ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து நேரடியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு பண்ணலாம். பட் இந்த கேஒய்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நோ யுவர் கஸ்டமர். நம்ம இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டுலாம் சப்மிட் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம். யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்க ஐடென்டிஃபிகேஷனை ப்ரூவ் பண்ணணும், அவங்க ரெசிடென்ஸ் ப்ரூவ் பண்ணணும், அவங்க இங்கே இந்தியாவில் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு, டேக்ஸ் கட்டுறாங்கன்னு இல்லை, இந்தியாவில் பேன் கார்டு வச்சிருக்காங்கன்றதையும் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தனி செட் ஆஃப் நார்ம்ஸ் இருக்கு.
அவங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ நேரடியா எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்றது இந்தியன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல பேங்க் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிசினஸஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏபிசி 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம், டி மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது புக்ல பதில் இருக்கு, பட் பதிலே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஃபாரின் சிட்டிசனை பத்தி தான் எழுதியிருக்கிறது. The most important link between mutual fund and investors. யாரு? சி சார். அந்த நாலு யார்? கவிதா says C, சுகன்யா says C, கணேசன் டி அப்படிங்கிறாரு, சந்தியாவும் டி தான் சொல்லிருக்காங்க. ஆம்ஃபி தான் முக்கியமான லிங்க். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்வெஸ்டருக்குமான லிங்க் யாரு? சி. சி. ஓகே, இது யாருடைய பதில்? சேதுராமன் சார். அப்புறம் கேள்வி சொல்லுங்க, கேள்வி. what is the most important link between mutual fund and investor? இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. நாம தான் முக்கியமான லிங்க். முத்துக்குமார் சேசி, நவீன் சேசி, நாம தான் முக்கியமான லிங்க். ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம மூலமா தெரிஞ்சுக்க போறாரு. அதை பத்தி சந்தேகங்கள் நம்மகிட்ட தான் கேட்க போறாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம கிட்ட தான் நல்லா போதுங்களா ஃபண்டு, பரவாயில்லையா, பத்திரமா இருக்கா என் பணம், அப்படிலாம் எந்த தேவை இருந்தாலும் நம்மள தான் கேட்க போறாரு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இடையில கீ லிங்க் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ த ஆன்சர் வில் பி சி, ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். It is compulsory to use fund agents or intermediaries for investing in mutual funds. Sir, true, sir. Naveen says false. Sandhya says true. Ganesan false. Patrick சொல்லுங்க. True, sir. ட்ரூன்னு சொல்றீங்களா? அப்ப ஒரு ஆமா ஃபண்ட் ஏஜென்ட் வழியா தான் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஆமா சார். ஏஜென்ட் இல்லாம நான் டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? எப்படி சார் பண்ண முடியும்? ஏஜென்ட் வேணுங்களா? எதுக்கு ஏஜென்ட்? நான் நேரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குள்ள போறேன். முத்துக்குமார் ட்ரூன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் நேரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி போறேன். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கூட போக வேண்டாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், அவங்க கிட்ட போனா ஆர்டிஎஸ் கிட்ட போனாலே போதும். நான் அங்கேயே ஒரு ஃபார்ம் வாங்கி இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ஃபண்டுக்கு கோட் நம்பரு, கம்பெனி நேம் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு செக் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏஜென்ட் மூலமா தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. இன்டர்மீடியட் யாரும் தேவையில்லை. ஓகே சார். சில இந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் வர சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. டைரக்டா நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு இதை பத்தி தெரியும்னா நீங்க நேரடியாவே முதலீடு செய்யலாமே அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கு அர்த்தம் இதுதான். நேரடியா முதலீடு செய்யறதுன்னா நடுவுல ஏஜென்ட்ஸோ இன்டர்மீடியரிஸ் தேவையில்லை. ஏஜென்ட் இருக்காங்க, புரோக்கர் இருக்காங்க, இன்டர்மீடியரிஸ் பெரிய லிஸ்ட் இருக்கு. ஒரு பேங்கோ, புரோக்கரோ, சின்ன லெவல் புரோக்கர், பெரிய லெவல் புரோக்கர், இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் நேரா போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா பண்ணலாம். ஸோ it is compulsory to use fund agents அப்படின்னா அது false. It is not compulsory. They can invest directly also. Generally, which category of investors need advice for investing in mutual funds? டி சார். Kavita says D, Suganya says D, Seduraman D தானா? Naveen says D. எல்லாருக்கும் தெளிவா புரியுது. நம்ம போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் கொடுக்க வேண்டாம், இண்டிவிஜுவலை பிடிச்சி நம்ம ஒரு அட்வைஸை கொடுத்தா போதும் அப்படின்னு.
ஸோ ஜெனரலி அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு வார்த்தையை போட்டாங்க. ஸோ பொதுவாக அவங்க எல்லாம் பிசினஸஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ கணேசன் வந்து பிங்கிறாரு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கலாமா கணேசன்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம அட்வைஸ் தேவையா? சார் சாரி சார். தப்பாச்சா? ஓகே, சரி பண்ணிருக்கோம். ஸோ நீட் அட்வைஸ் ஃபார் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நான் ஒரு அட்வைஸ் கேட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில கம்பெனிஸ் இருக்காது. கம்பெனி அவங்களும் அட்வைஸ் கேட்பாங்களா இருக்கும், பட் அதுக்கான இன்னொரு கம்பெனியை சூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். இல்ல கம்பெனி உள்ளே அவங்களுக்கு அதுக்கான செட்டப் இருக்கும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டீம் தனியா இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் தனியா ஒரு இன்வெஸ்ட் அட்வைஸ்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு. ஸோ தீஸ் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நீட் அட்வைஸ். ஓகே, எங்க போடுறது, எப்படி போடுறது, என்ன வளருது, ஒரு 4 கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா. அதனாலதான் நம்ம எல்லாம் இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கும். முக்கியமான இடத்துக்கு வருவோம். நம்ம வசூல் இருக்குல்ல இதுல. just muting you. Oh sorry. Trail commissions means no commission at all, the entire commission upfront, part of commission upfront and balance in phases, the entire commission after 5 years. Trail commission என்றால் என்ன? நமக்கு வரப்போற வருமானம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கும். கமிஷன்ங்கிற வார்த்தை வந்திருக்கு, நம்ம இன்சூரன்ஸ் மக்கள் அது தபால்னு பதில் சொல்லிக்கணுமே. சிஏ இருக்கலாம் சார், ட்ரையல் கமிஷன்ங்கிறதால கன்ஃபார்மா தெரியாது. இருந்தாலும் ட்ரையல் கமிஷன் அப்படின்னு பார்ட் ஆஃப் த கமிஷன் அப்ஃப்ரண்ட் அண்ட் த பேலன்ஸ் கேசஸ், தட்ஸ் வாட். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ட்ரையல் கமிஷன் வந்து பின்னாடி, ட்ரையல்ங்கிறது பின்னாடி வரப்போகுது அப்படி வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணிடுறாங்க, இப்போ இந்த சிலது வந்து சில ப்ராடக்ட்ஸுக்கு அப்ஃப்ரண்ட்னு சொல்ல முடியாது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து இமீடியட்டா வந்துருது, 1 மாசம் 2 மாசத்துல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸும் உண்டு, 1 வருஷம் கழிச்சு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் உண்டு. அது இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு மாதிரி இருக்கு. நான் நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செஷன் கிட்ட போகும்போது அந்த கமிஷன் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஒரு ஓவரால் பிக்சர் மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா அது போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம சேல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே எவ்வளவு கமிஷன் நமக்கு வருதுன்னு. ஸோ இங்க ட்ரையல் கமிஷன் நான் சொல்றது, ட்ரையலுங்கிறது பின்னாடி இன்சூரன்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு புரியும். நான் சேல் பண்ற அன்னைக்கு பண்றப்ப எனக்கு ஒரு கமிஷன் வந்துடும். ஸோ அது வந்து அப்ஃப்ரண்ட் கமிஷன். அதுக்கப்புறம் ரெனியூவல் பேமெண்ட், ரெனியூவல் பிரீமியம் ஒரு தடவையும் கட்டும் போது எனக்கு அப்பப்போ கமிஷன் வரும். இங்க என்ன பண்றாங்க, பணம் வந்த போது கமிஷன் தர மாட்டாங்க. பணம் வந்து ஒரு காலகட்டம் தாண்டி, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல 1 மாசம் தாண்டி, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல 1 வருஷம் தாண்டி கொடுப்பாங்க. இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணீங்கன்னா 1 வருஷம். இன்னைக்கு நான் ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. இன்னைக்கு எனக்கு எந்த கமிஷனும் தர மாட்டாங்க. இந்த 10 லட்ச ரூபாய் அவர் 1 வருஷம் ஹோல்டு பண்ணாருன்னா 1 வருஷம் கழிச்சு எனக்கு கமிஷன்ஸ் வரும் அதுல இருந்து. ஸோ அவங்க கமிஷனுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டு அது அதான் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. நான் அந்த கால்குலேஷனோட ஐடியா மட்டும் நம்ம கடைசியா பார்ப்போம். ஸோ எப்படி வந்து ட்ரையல் பின்னாடி வர அமௌண்ட்டுக்கு, ஐ மீன் அமௌண்ட் முன்னாடி போட்ட அமௌண்ட்டுக்கு 1 வருஷம் கழிச்சு எனக்கு கமிஷன் வரும். ஸோ பேலன்ஸ் வில் பி இன் ஃபேஸஸ். இந்த கொஸ்டினுக்கு சி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ட்ரையல் கமிஷனுங்கிறது பின்னாடி தான் வரப்போகுது. நம்ம ஒரு தடவையும் அசெட் பில்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட் பண்ண அன்னைக்கு நமக்கு பைசா எதுவும் வராது. அதை இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு தான் நமக்கு பைசா வரும். பட் 1 வருஷம் கழிச்சு அந்த வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூல தான் நமக்கு கமிஷன் வரப்போகுது. ஸோ நம்ம 1 லேக்குக்கு கமிஷன் வாங்க மாட்டோம். அந்த 1 லேக் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டுக்கு கேஷ் வாங்குவோம், இது கமிஷன் வாங்குவோம். Question number 10. Net asset value of a mutual fund scheme is defined as the scheme's asset minus liability, asset per unit, asset minus liability per unit, none of the above. Jyotika, I didn't get any answer from you. Yes, that's minus liabilities per unit, option C. Per unit. Got the logic then. Yes. Fine, fine, fine. Yes, sir. C தானா? சுகன்யா சரிதா எல்லாம் C ஓட்டு போட்டாங்க.
அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ் பர் யூனிட். நம்ம அதை யூனிட்டால டிவைட் பண்ணோம் நவீன் ஓசி எழுதிட்டாரு. ஸோ டோட்டல் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை யூனிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டு தான் நம்ம கொண்டு வந்தோம். அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூவா தான் நம்ம கணக்கு பண்றோம். ஸோ நெட் அசெட் வேல்யூ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஸ்கீம்ஸ் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் பர் யூனிட். அதான் டிவைடட் பை நான் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் அவங்க பர் யூனிட் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கான விலையை நிர்ணயிக்கிறது தான் நெட் அசெட் வேல்யூ. நம்ம முக்கியமா ஒரு விஷயம் போற போக்குல நான் சரியா சொல்லாம விட்டேன்னு நினைக்கிறேன். இந்த லயபிலிட்டியில ஒரு 400 ரூபாய் கழிச்சோம் இல்லையா, அந்த 400 ரூபாயில இருந்தா தான் நமக்கு கமிஷன் வரப்போகுது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வரப்போற கமிஷன் வந்து ஃபண்டோட லயபிலிட்டி தான். ஸோ அந்த லயபிலிட்டிக்குள்ள அந்த இது எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட்ல இந்த 1.56% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உள்ளதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனும் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் அதுல தான் கணக்கு போடுவாங்க. சார் அந்த கமிஷனுக்கு என்ன சார் ஆன்சர் சொன்னீங்க? எந்த கமிஷனுக்கு? ட்ரையல் 9th கமிஷன். 9th ட்ரையல் கமிஷன். சி partly paid up front and partly paid in okay sir. later. Yeah, the funds NAV is affected by ஒரு ஃபண்டோட NAV எதனால் பாதிக்கப்படும்? ஏவா, பியா, சியா இல்ல அனைத்துமா? அனைத்தும். சுகன்யாவா தான் சொல்லிருக்காங்க. அனைத்தும் சார். அனைத்தும். ஏன் அனைத்தும்? சந்திரசேகர் சொல்லுங்க. ஏன் ஆல் ஆஃப் தி அபவ் சூஸ் பண்ணீங்க? வாங்குறது, விற்கிறது, வேல்யூஷன் எல்லாமே அப்படியா? பர்ச்சேஸ் சேல் பண்ணா மாறுமா? இருக்கிற காசு தானே வாங்க போறாங்க இல்ல விற்க போறாங்க. அப்ப அது அதே அமௌண்ட் தானே இருக்கும். அது ஆரம்ப விலை அதே தான் இருக்கும். ஆரம்ப விலை அதே தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு தானே NAV கால்குலேட் பண்ண போறேன். ஆமா, எனக்கு இப்ப 100 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்க போறேன். அப்பயும் அது 100 ரூபாய் தானே. ஆமா சார். அப்ப எப்படி NAV மாறும்? கவிதா, by D? Answer is D, sir. ஏன் D சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க கவிதா. அன்னைக்கு நம்ம அன்னைக்கு சொல்லும் போது நம்ம அந்த அன்னைக்கு பண்ற பர்ச்சேஸ் சேல்ஸ் அதோட வேல்யூவேஷன் எல்லாத்தையும் பொறுத்து தானே சார் நம்ம அன்னைக்கு செக் பண்றாங்க. அசெட், ஆமா அசெட் தான் வேல்யூவேஷன், அதனோட வேல்யூவேஷன் இருக்கு. அப்ப அன்னைக்கோட வேல்யூ தான் போட போறாங்க. இதுல பர்ச்சேஸ் சேல் ஏதாவது வித்தியாசப்படுத்துமா? வாங்குற பர்ச்சேஸ பொறுத்து தானே சார் ரேட்டே டிசைட் ஆகுது. அதான் இன்னைக்கு வந்து நான் கையில இருக்க பைசாவை இல்ல வந்த பைசாவை வச்சுதான் நான் புதுசா செக்யூரிட்டி ஷேர் வாங்க போறேன். 100 ரூபாய் உள்ள வருதுன்னு வச்சுக்கிட்டா 100 ரூபாய்க்கு நான் ஷேர் வாங்க போறேன். அது எப்படி இருந்தாலும் 100 ரூபாய் தானே. எப்பவுமே ஆல் ஆஃப் த அபவ் வந்து ஆல் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர் அப்படின்னு ஏதோ ஸ்ட்ராங்கா நம்பி டிக்கெட் அடிச்சோம். அதான் ஆல் ஆஃப் த அபவ் கொடுத்துருக்காங்களே. ஸோ அதுல ஏதாவது ஒன்று கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அதனால ஆல் ஆஃப் த அபவ். கணேசன் சொல்லுங்க. சார் என்ன ஆன்சர்? சார் டி தான் சார். நான் சொல்லட்டுமா? இல்ல ஆல் டி ஆஃப் த தான் அபவ் சார். கரெக்டான ஆன்சர் தான். ஆல் ஆஃப் த அபவ் தான் கரெக்டான ஆன்சர். ஆனா ஏன்னு சொல்லணும். எப்படி ஆல் ஆஃப் த அபவ் கரெக்ட் ஆன்சர் ஆகும்?
சார் டோட்டலா பர்ச்சேஸ் சேல்ஸ் கூடினாலும் குறைஞ்சாலும் பல்கா குடும்ப குறைய மாறும்ல சார். பல்கா சேலும் பர்ச்சேஸ் சேல்ஸ் 50 மூணுமே ஏதாச்சும் ஒண்ணுன்னா கூட அஃபெக்ட் ஆகும் சார். ஏன் எப்படி சொல்றீங்க 3 அஃபெக்ட் பண்ணணும்? 3 அஃபெக்ட் பண்ணணும் தோணுது சார். சார் 3 அஃபெக்ட் பண்ணணும்னு தோணுது, ஆனா அது ஏன் தெரியல. ஆமாங்க சார், அதான் சார். கௌரவ சிவாஜி மாதிரி டயலாக் சொல்றீங்க. யா சிவகுமார். Sir, it's a chain process, sir, actually. என்ன செயின் ப்ராசஸ் சார்? சேல் பண்றதும் வாங்குறதுமே அது பேரலா தான் நடக்கட்டும். அதனால NAV பாதிக்கும்னு எப்படி சொல்றீங்க? எப்படின்னா சார், அதாவது ஓகே சார், just a minute. Sorry? So the new investment value will not be equal to the sale value. So even if someone is the investment value, but in even any way, see, redemption, when somebody redeems, what will I do? I'll sell some securities and give them the cash, right? Yeah. So that security is already valued. If you look at the choice B, it says the valuation, the security is already valued. I am converting into cash, that's all. Yes, sir, but when you're sending it out, say if you have the entry load and the exit load, then your value of it will decrease. So that will affect your NAV at the end of the day, no? Entry load and exit load is for the investor, not for the fund NAV, right? When yes, I come in, I will pay more. Okay. But it will affect at some point. Maybe you won't get your units may be the same, but your value will change because you will invest in different places. Okay. So your return from different places also will vary. In a day, I am calculating NAV, and we are saying that all three will affect the NAV. I am saying is right. That is right. But I want to know how each of them will impact the NAV. முத்துலட்சுமி மார்க்கெட் சிச்சுவேஷன் போட்டாங்க. நமக்கு எதுக்கு சார் வம்பு? மார்க்கெட்ல என்னமோ நடக்குது, அதனால அது மாறுது. இது எதுக்கு போட்டு நோண்டிட்டு சார்? இன் ஜெனரல் பர்ச்சேஸ் கவிதா நிறைய இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஜெய்சங்கர் ஒரு நிமிஷம். கவிதா சுகன்யா வெயிட்டிங். கவிதா முடிச்சிருங்க. Higher appreciation in investment, it also affect the NAV, sir. ஆமா. So B கரெக்டான ஆன்சர். வேல்யூவேஷன் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் இம்பாக்ட் பண்ணும். Suppose the expenses, that is liabilities, it will lower, also affect the NAV. liabilities பத்தி இங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையே. நம்ம சொல்லிட்டு தான் இப்போ B மட்டும் தான் சொல்லிருக்கோம் சார். சுகன்யா ஐடியாஸ், நோ அதர் ஐடியா. இது மூணுமே டெய்லி நடக்கும் தானே சார்? ஸோ NAVன்றது டெய்லி நடக்குதானே சார் செய்யும்? ஸோ அன்னையோட ஃபைனல் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் தானே சார் NAV? கரெக்ட். அப்போ இது அது டெய்லி இது மூணுமே நடக்குதானே சார்? டெய்லி நடக்கிறதுனால அது NAV பாதிக்குமா என்ன? அவசியம் பாதிச்சா ஆகணும்னு கண்டிஷனா என்ன? மூணுமே டெய்லி நடக்குது, அது கரெக்ட். ஆமா சார். அப்ப NAV ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆகுது தானே சார்? NAV அஃபெக்ட் ஆகும். ஆன்சர் பண்றீங்க, ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எப்படி அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. கால சூழ்நிலைகளா பாதுகாப்பானது. என்ன சந்திரசேகர்? அதாவது சார், இது இந்த பங்கு வாங்கினோம்னா அது பாதுகாப்பானதா அப்படின்னு NAV கணக்கு போறது. நம்ம வெறும் டெக்னிக்கல் விஷயம் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். NAV எப்படி கணக்கு போறதுன்னு பார்த்துட்டோம். இப்ப இது மூணும் NAV பாதிக்கும் அப்படின்னு சொல்றோம், அது கரெக்ட். எப்படி பாதிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை பேசிட்டு இருக்கோம். ஜெய்சங்கர் எதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஓகே சார். இன் ஜெனரல் மார்க்கெட்ல வந்துட்டு
ஷேர்ஸ் வந்து நிறைய வாங்குறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஏற ஆரம்பிக்குது. சில டைம்ல சரி. இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற போது ஷேர் பிரைசஸ் இறங்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஃபண்ட்ல இருக்கிற ஷேர்ஸும் அது இறங்கும் போது இந்த என்ஏவி எஃபெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அன்னைக்கு ஈவினிங் நம்ம அந்த செக்யூரிட்டிஸ் என்னென்ன ஹெல்ட் பண்ணிருக்கோம் அதோட வேல்யூவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பர்ச்சேஸ் வேல்யூ ஏறி இறங்குது. இப்போ இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வேல்யூ ஏறி இறங்குதுன்னா அது பி தானே சொல்லுது, வேல்யூவேஷன் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இல்ல பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆமா, இப்போ வந்து பர்ச்சேஸ் நிறைய இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது இன் ஜெனரல் நம்ம ஷேர் மார்க்கெட்ல பார்க்கும்போது. அதே மாதிரி சேல்னு சொல்லும் போது நிறைய திடீர்னு ஆப்வியஸ்லி கொஞ்சம் புக்கிங் ப்ராஃபிட் இந்த மாதிரி நிறைய சேல் நடக்கும்போது ஷேர் பிரைசஸ் கீழே இறங்கும் போது. இப்போ ஷேர் பிரைசஸ் கீழே இறங்கும் போது இந்த ஃபண்ட் பர்டிகுலர் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் இருந்ததுனாக்கா அதோட என்ஐவி குறைய தான் போகுது. அப்போ ஈவினிங் அந்த வேல்யூவேஷன் 8 மணிக்குள்ள நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி என்னென்ன வச்சிருக்கிறோமோ அதோட வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய என்ஐவியும் குறையுது. ஆனா அன்சோல்டு யூனிட் சோல்ட் ஆர் ரீடீம்டுனால ஏன் இறங்கி ஏறுது அப்படிதான் தெரியல. அந்த பாயிண்ட் தெரியல. ஓகே. யா ஜோதிகா. So would it be that the number of units will vary? So ultimately that is a part of NAV. So when you're calculating, you will have the number of units. So the number of units change in terms of purchase and sale. Okay. You're almost close. நம்ம NAV கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டோமே, அது என்னது? There were 3 components in that formula. Mr. Srivatsan Pushkar. Expenses incurred in buying or selling. We had 3 components in that formula, right? One வந்து total value of assets minus there is something called liabilities divided by total number of units. அந்த ஃபார்முலா தான் இந்த மூணுமே. ஸ்ரீவத்சன் எழுதியிருக்காரு பாருங்க. Purchase and sale of investment securities will be affected because of the expenses incurred because of purchase and sale. Your liabilities will increase because of purchase and selling. Your value may not change. 100 rupees வச்சிருக்கேன், நான் 100 rupeesல ஒரு ஷேர் வாங்கினேன் அப்படின்னா அது 100 rupees-ஆ என்கிட்ட இருக்கும்போது அது 100 rupees தான். நான் 100 rupees-க்கு ஷேரா வாங்கி வச்சாலும் அது 100 rupees தான். ரைட்? இப்ப ஜெய்சங்கர் சார் சொன்ன மாதிரி டியூரிங் த டே இட் மைட் வேரி அப்படின்னு சொன்னா இட் இஸ் பாயிண்ட் நம்பர் பி. Valuation of the investment I have. So morning I buy, evening the price might increase. That can happen, but that is talking about the valuation. And then we are dividing it by the total number of units, outstanding units in the fund. That will also change in a day by units getting sold or redeemed. And the formula oda 3 component தான் இங்க இருக்கு. All of the above is the right answer, but all these 3 form part of the formula which is calculating NAV. Total value of all the investments, that is B, minus liabilities, that is A, divided by total number of units, that is C. இது மூணு சேர்ந்ததுனால மூணுமே NAV பாதிக்கும். All 3 will impact the net asset value calculation. புத்த பீச் மாதிரி உட்காந்துருக்கோம் எல்லாருமே. ஓகே சார், ஃபைன். ஓகே, அந்த ஃபார்முலாக்குள்ள இருக்கிறது தான் அது, வேற ஒண்ணும் இல்ல. ஃபார்முலாவோட 3 காம்பனன்ட்டுமே அதுல இருக்கு. ஸோ அது மூணுமே NAV பாதிக்கும். இட் வில் இம்பாக்ட் ஆல் த 3. எனி டவுட்ஸ் ஆன் தட்? Okay, let's move on. If fund calculates NAV daily, it will include all the transactions concluded up to previous day. Suganya says previous day. Muthulakshmi says previous day. மத்தியானம் 3:30 மணிக்கு டிரான்சாக்ஷனை முடிச்சு 8:30 மணிக்கு NAV அனௌன்ஸ் பண்ணா அது ப்ரீவியஸ் டே ஆயிருமா? கவிதா புஷ்டாங்க என்ன? நவீன் சேஷ்டி டுடே சார். டுடே சேதுராமன் சார்
சுகன்யா முத்துலட்சுமி ஆன்சர் கிடைச்சிச்சா? Yes, sir. Okay. It is up to today. So afternoon 3:30 the market ends. So 3:30 வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த ஆடிட்டர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, ஃபண்ட் ஆடிட்டர்ஸ், சாரி ஃபண்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸுங்கிற ஃபண்ட் அக்கௌண்டன்ட், அவங்க தான் வந்து 3:30 மணி வரைக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சு 8:30 மணிக்குள்ள அதை கால்குலேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அப் டு டுடே. இன்றைய டிரான்சாக்ஷன் படி தான் இன்றைய என்ஏவி வெளியிடப்படும். Board of Trustees of a mutual fund act as a protector of investors' interest, directly manage the portfolio of securities, do not have the right to dismiss the AMC, cannot supervise and direct the working of the AMC. Yes, sir. Yeah. Yes, yes, yeah, okay. Everyone got that? Yeah, the right answer. Directly manage portfolio of securities, trustee oda vela kediyadhu, adu AMC oda vela. Do not have the right to dismiss AMC என்பது தவறு. They have the right to dismiss the AMC. Trustees hold that power. Cannot supervise that and direct the working of AMC தவறு. They can supervise the AMC. ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களான்னு பார்க்க வேண்டியது தானே ட்ரஸ்டீஸோட வேலை. ட்ரஸ்ட் அதுக்கு தானே தனியா வச்சிருக்கோம். இன்வெஸ்டரோட சார்புல AMC ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு அவங்க பார்க்கணும். So they actually act as the protector of investors' interest. A will be the right answer. Any questions on that? எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். The AMC of the mutual fund cannot undertake advisory services or financial consulting, cannot invest the funds in government paper, act as a trustee of more than one mutual fund, cannot invest, cannot invest the funds in securities. Suganya says C, cannot act as a trustee of more than one mutual fund. Naveen says C. Yeah. I think C. Why C? சேதுராமன் சாரும் C தான் சொல்றாரு. ஏன் சார்? சார் இப்போ வந்து ஏஎம்சி ட்ரஸ்டி சம்திங் அவுட்ரைட் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஜாப் சார். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ட்ரஸ்டியா இது பண்ண முடியாதுல்ல. தே கேனாட் ஆக்ட் அஸ் ட்ரஸ்டி. அவங்க ட்ரஸ்டியா தான் இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்ற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட்ல ஏஎம்சி ஒரு ட்ரஸ்டி தானே. கவிதா ஆல்சோ சேஸ் சி. அந்த ட்ரஸ்ட்ல ஸ்பான்சர் ஏஎம்சி அப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் ட்ரஸ்டிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த ட்ரஸ்ட் நடத்த போறாங்க. இல்ல அது ரைட் தான். பட் இல்ல அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அது வந்து ஒரு ட்ரஸ்டியா இருக்காதுல்ல. ஏஎம்சி டிஃபரெண்ட், ட்ரஸ்டி இஸ் டிஃபரெண்ட். பட் ட்ரஸ்டோட ட்ரஸ்டிஸ்ல ஏஎம்சி இருப்பாங்களே. அந்த மூணு காம்பனன்ட் பார்க்கறோம் இல்லையா, ஸ்பான்சர், ஏஎம்சி, ட்ரஸ்டி, மூணு பார்ட். பட் AMC cannot do the job of trustee. They cannot act as a trustee. Cannot act as a trustee அப்படிங்கிறீங்க. ஓகே. அது ஆக்ட்னு சொல்லிருக்கனால அந்த வார்த்தை பிடிக்கிறீங்க. ஓகே. வேற ஏதாவது சாய்ஸ் क्वेश्चन ஆன்சர்ஸ்க்கு? சாரி? வேற என்ன ஆன்சர் தோணுது? என்னாச்சு, யாருக்கும் தெளிவா தெரியல. அது மேல கொஸ்டின்ல ஒரு கெனாட்ட போட்டாங்க, ஆன்சர் சாய்ஸ்லயும் ஒரு கெனாட்ட போட்டாங்க. ஸோ அந்த பி அண்ட் டி இது ரெண்டையும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். கெனாட் அப்படின்னா ஆக்சுவலா கேன். கணேசன் வந்து சொல்லியிருக்கார் ஏ என்று. அவரை விளக்கம் கேட்போம். கணேசன் சொல்லுங்க.
ஏன் ஏ சூஸ் பண்றீங்க? எங்க வரும்? சார் ஏன் ஏ சூஸ் பண்ணீங்க? கரெக்டா தெரியல. நான் ஏன் உங்களுக்கும் மனசுல கவிதை 60 மாதிரி வந்திருக்கு போல இருக்கு. நீங்க ஆன்சர் கரெக்ட். சரி, இந்த cannot ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பி அண்ட் டில ஒரு cannot போட்டு क्वेश्चनல ஒரு cannot போட்டிருக்காங்க. ஸோ cannot invest funds in government paper தப்பு, they can invest in government paper. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட் ஃபண்ட்ஸ் இன் செக்யூரிட்டிஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். So between this two things, trustee of a mutual fund, they can actually be trustee of other mutual funds also. But technically அதை பண்ண மாட்டாங்க. காம்படிஷன் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் கருத்துல கொண்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஹலோ பட் சதீஷ். ஹலோ சதீஷ். சதீஷ், you are clear. Satish? ஹலோ Yeah, Satish. see அந்த சி ஆப்ஷன் ஏன் இல்லன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சி நீங்க ஸ்கிரீன் போடுறீங்களா? ஸ்கிரீன் வரலையா? வரல. ஓகே, one second. I got disconnected actually. Yeah. Okay. சி ஆப்ஷன் படிச்சீங்கன்னா ஆக்ட் அஸ் அ ட்ரஸ்டி ஆஃப் மோர் தேன் ஒன் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கு. ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கே ட்ரஸ்டியாவும் ஆக்ட் பண்ண முடியாது. ஐஎம்சி cannot be a trustee. ஓகே, ட்ரஸ்டி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல். ட்ரஸ்டி வந்து ஏஎம்சியோட ஃபங்க்ஷனிங்க ஓவர்சீ பண்ணுவார். ஓகே, சரி, நம்ம இது என்ன பிரச்சனைனா இது இங்கிலீஷ் தான். ஓகே, சி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் அஸ் அ ட்ரஸ்டி ஆஃப் மோர் தேன் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆக்ட் பண்ணலாம்னு அர்த்தம். அப்படி கிடையாது, அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு கூட ஆக்ட் பண்ண முடியாது. ஓகே, சோ அதுதான் அந்த ஆப்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங். சில பாத்தீங்கன்னா ஆக்ட் அஸ் அ ட்ரஸ்டி ஆஃப் மோர் தேன் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட், which is ஹலோ Yeah, Satish. யா அதுதான். அதனால ஏ கரெக்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அருண், மியூச்சுவல் ஃபண்டுக்குமே. அருண், யா சரி. இது வந்து cannotங்கிற கொஸ்டின் இருக்கும்போது ஏ பி அண்ட் டி மூணுமே the mutual funds are doing it and should do it. So C is the right answer. இல்ல a mutual fund does not do advisory services and financial consulting. Then what for they are appointing us? AMC, we are part of AMC, no? இல்ல. See, that is your job. AMC's job is basically to maintain and do. அது AMCயே போய் பண்ணுமா, அந்த கம்பெனி பண்ணுமா? கிடையாது. நீங்க வந்து AMC work பண்ணல. You don't work for the இல்ல Mr. Sivathan, ஒரே நிமிஷம் I'll clarify this, sir. Sivathan, you don't work for the AMC. Okay, you work for the client. So let's have that understanding very clear. You are a fund distributor of the AMC who works for the client. You don't work for the AMC. The only job of the AMC is to appoint distributors who will go and sell. But on whose behalf the fund distributor works, the fund distributor works on behalf of the client, the investor. நீங்க வந்து AMC எங்கேயுமே ரெப்ரசென்ட் பண்ணல. நீங்க ஒரு கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க ஒரு AMC மட்டும் தானே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. One thing I want to say, இப்போ வந்து sales comes under AMC. Correct. So if at all sales exists, advisory, we have to advise the customers which fund he has to put in his money. So and all that we have to give advice. Correct sir. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்க தான் அட்வைஸ் பண்றீங்க. Sales comes under AMC. It cannot undertake advisory services னு வருது. So advisory services வந்து இப்ப AMC is doing through இல்ல சார், அதுதான் நான் சொல்ல வரேன் சார்.
ஒரு ஏஎம்சி இல்ல நீங்க வந்து இல்ல சார், என்னோட பாயிண்ட் வந்து இப்போ வந்து வெதர் வி ஹேவ் டு சூஸ் பிட்வீன் ஏ அண்ட் சிங்கிறதுக்கு சொல்றேன் சார். இல்ல ஏல இல்ல நான் அதுதான் அந்த ஏ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சதீஷ் அதை முடிச்சிட்டோம். என்ன சொன்னீங்க சார்? இப்ப நீங்க சொல்லி முடிச்சிருங்க, என்ன சொன்னீங்க? இல்ல இப்போ AMC as a mutual fund cannot undertake advisory services or financial consulting அப்படின்னு இருக்குல்ல. சேல்ஸ் அப்ப பார்த்தா ரெண்டும் வர்ற மாதிரி இருக்கு, ஏ அண்ட் சி போத். ஒரு டிஃபைன் பண்றாரு. ஒரு நிமிஷம் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இப்போ ஒரு ஏஎம்சி வந்து சேல்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம்ல சார். ஸோ அவங்க வந்து சேல்ஸ்ன்றது என்ன பண்றாங்க, நிறைய ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிட்டு ஓகே இந்த ஸ்கீம் இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், யார் வேணா வந்து வாங்குங்கன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க சேல்ஸ். அவங்க வந்து எங்கேயுமே வந்து அட்வைஸ் பண்ணல, சார் உங்க வயசு இவ்வளவு ஆகுது, உங்க வயசுக்கு நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதுதான் அட்வைசரி சர்வீசஸ். ஃபினான்சியல் கன்சல்டிங் அப்படின்னா என்ன, சார் உங்க வயசு இங்க ஆகுது, நீங்க இங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கீம்ல காசு போட்டீங்கன்னா அது ஃபினான்சியல் கன்சல்டிங். ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் ஒரு ஏஎம்சி பண்றது கிடையாது. அதை பண்றது நம்ம யாருக்காக ஒர்க் பண்றோம், நம்ம வந்து ஏஎம்சியோட போய் டை அப் பண்றோம், அது எல்லாமே பண்றோம். பட் ஐ ஒர்க் ஃபார் தி கஸ்டமர். ஓகேயா, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்றது கஸ்டமர். நான் ஒரு ஏஎம்சிக்கு வேலை பார்க்கல. இன்னைக்கு வந்து 20 ஏஎம்சி இருக்குன்னா அந்த 20 ஏஎம்சிக்கும் நான் போய் சஜஸ்ட் பண்ணலாம், சார் நீங்க இந்த ஏஎம்சியில் 1000 ரூபாய் போடுங்க, அதுல 2000 ரூபாய் போடுங்க, அந்த ஸ்கீம் அங்க நல்லா இருக்கும் சார், அதுல 3000 ரூபாய் போடுங்கன்னு நான் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஏஎம்சி வந்து அதே கஸ்டமர் கிட்ட சொல்லுவாங்களா, சார் எங்க ஏஎம்சியில இந்த ஒரு ஃபண்டு தான் சார் நல்லா இருக்கு, நீங்க எங்க ஒரு ஃபண்டுல மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான் அட்வைசரி சர்வீசஸ். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து ஒரு அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டதுனால நான் ஏஎம்சிக்கு ஒர்க் பண்றேன்னு இல்லை. நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டேன் அப்படின்னா ஐ ஒர்க் ஃபார் தி கஸ்டமர், ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் தி கம்பெனி. ஐ டிஸ்ட்ரிபியூட் ஆல் தி ப்ராடக்ட்ஸ், ஐ டேக் தி கிளையன்ட்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன் நம்ம இவ்வளோ நாள் அந்த ஃபினான்சியல் பிளானிங்லாம் என்ன பார்த்தோம், கிளையண்டோட இன்ட்ரெஸ்ட், கிளையண்ட்டுக்கு எது கரெக்ட், அவர் வயசை நம்ம பார்த்து சொல்லணும். இதெல்லாம் அப்போ யாரோட இன்ட்ரெஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், கிளையண்டோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். So as a fund distributor, I work for the customer, not the AMC. அதுதான் இங்க நம்ம பாசி அந்த மூணாவது கிளாரிட்டி வெச்சுக்கோங்க சார். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஎம்சிக்கு வந்து இந்த அட்வைசரி சர்வீசஸை கொடுக்கறதுக்கு ரெகுலேட்டரும் விரும்பல, ரெகுலேட்டர் அந்த வேலையும் பண்ணல, ஏஎம்சி இந்த வேலையை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏஎம்சி போனாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற 10 ஃபண்டுக்குள்ளேயே தான் வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் போய் ஒரு கஸ்டமரை பார்த்தோன்னா இருக்கிற 46 கம்பெனியோட 10 ஃபண்டு 420 ஃபண்டு 60 ஃபண்டையும் சாய்ஸா கொடுக்க முடியும். So AMC is not supposed to do advisory services and financial consulting at all. So we will take A as the answer here and move to the next question. Okay sir. Yeah. The trust that manages a mutual fund is appointed by. இது ஒரு நேரடியான क्वेश्चन. டி சார். டி வந்துச்சா நேரா. சோ ஸ்பான்சர் தான் வந்து ட்ரஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. அவுட் அப்பாயிண்டிங் தி ட்ரஸ்ட் இஸ் டேக்கன் கேர் பை தி ஸ்பான்சர். The role of an AMC is to act as promoter, Suganya says B, investment managers. AMC oda role investment managers தான். They don't promote anything sir. அவங்க ஏஎம்சியோட சில ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலா அவங்க வெளியே நம்ம வந்து பாக்குற மாதிரியான ஒரு ரோல் அவங்களுக்கு இல்லை. ஒரு பிராண்ட், பெரிய பிராண்டு இப்போ ஐசிஐசி மாதிரி HDFC மாதிரி அவங்க ஏஎம்சி நடத்துறாங்களோ இல்லையா, தே ஹாவ் டு கிரியேட் த ஃபண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இந்த மாதிரி ஃபண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, நியூ ஃபண்ட் ஆஃபர் இந்த டேட்ல வருது, இந்த மாதிரி விஷயங்கள் போடுவாங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அவங்களோட மேஜர் வேலை பணம் உள்ள வந்த உடனே, எஸ் சார் ஐ காட் தி பாயிண்ட், பணம் உள்ள வந்த உடனே அதை மேனேஜ் பண்றது தான் அவங்களுக்கு முக்கியமான வேலை. அது ரிலேட்டடா கஸ்டமர், இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்ஸ் சொன்னா அவங்களே மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் ஏஎம்சியோட ஓன்டு கிடையாது.
அது இந்த இண்டஸ்ட்ரிக்கான ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். நம்ம பர்டிகுலரா இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணோம்னா, இன்சூரன்ஸ் நம்ம ஒரு கம்பெனியை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்றோம், கம்பெனி தான் நம்மள லைசன்ஸ்ட் அட்வைசர் ஆக்குது. இங்க வந்து நம்மளா தான் லைசன்ஸ் அட்வைசர் ஆகுறோம், எல்லா கம்பெனிக்கும் வேலை பார்க்குறோம். ஸோ ஏஎம்சியோட நம்ம எப்பவுமே ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டோம். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் வி ஒர்க் ஃபார் த கிளைண்ட். அதே பாயிண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சரா வரும். ஸோ ஏஎம்சி ஆக்ட்ஸ் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். ரெகுலேட்டர் நேச்சுரலி அவங்க ரெகுலேட்டர் கிடையாது, செபி தான் ரெகுலேட்டர். கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். என்ன சார் ஆன்சர்? எது சார்? யா சார் 15 the trust that manages mutual fund. யார் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறா? ட்ரஸ்ட் உருவாக்குறதா சார்? ஸ்பான்சர். ஆமா சார், டி. ஓகே, டி தான் ஸ்பான்சர் ஆஃப் தட் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே ஓகே. 16வது क्वेश्चन ஏ அண்ட் சியா. 16 என்ன சொல்லுங்க? ரோல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ். is investment managers. B. Chandra sir, answer करती sir. Investment manager sir, B या. Investment manager B. हाँ. Okay sir, okay. Okay. இது என்ன கத்திய போடுங்க, எழுந்தோம் அந்த புளில. ட்ரஸ்டி சக்கரை கொஞ்சம் கிளாஸ்ல போட்டு கொடு. நீங்க அந்த சைடுல பேசிட்டு இருக்கீங்களா? யார்? பேட்ரிக். ஓகே, எனி क्वेश्चन if you people have? யா சிவகுமார். சிவகுமார் சிவகுமார் உங்களுக்கு क्वेश्चन இருக்கா? ஓகே, so let's hold the topic here. And next topic which we are going to open is more theoretical one. Next 2-3 sessions we will have more of theoretical understanding. இப்போ ஒரு ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ரெகுலேட்டரோட ரோல் என்ன, ஆம்ஃபி என்ன பண்ணுவாங்க, ஆம்ஃபி வந்து நமக்கு கொடுக்குற கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள நடக்கிற விஷயங்கள், இந்த நம்ம என்ஏவி யூனிட்ஸ் இந்த மாதிரி பார்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இந்த டிமேட் அக்கௌண்ட் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மற்ற சர்வீசஸ்லாம் நம்ம என்னென்ன கொடுக்க வேண்டியிருக்கும், இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஆல் தீஸ் கண்டென்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராப்ளி எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே டில் ப்ராப்ளி நெக்ஸ்ட் டியூஸ்டே வென்ஸ்டே, இந்த ஒரு 5-6 செஷன்ஸ் எடுத்தீங்கன்னா திஸ் வில் பி த கண்டென்ட் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். அதனால தான் அந்த பேஜஸ் சொல்லிக்கிட்டே வரேன் நான். எவ்ரி பேஜ் ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ. அதை எடுத்து ஒரு தடவை படிங்க. படிக்கும் போது நிறைய குழப்பம் வரட்டும். அந்த குழப்பத்தை இங்க கொண்டு வாங்க. நவீன், ஐ எம் ஆடிபிள் நோ, யூ ஆர் ஏபிள் டு ஹியர்? எஸ் சார். சார் முன்னாடி போட்டது சார் அந்த மெசேஜ். ஆமாமா, கட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஃபைன். So you have to go through the textbook, that text. So the text is, as we saw, it's about 300 odd pages. நம்ம அவ்வளவுலாம் படிக்க வேண்டாம். The pages which are mentioned here, we will in total we will refer to some maybe 40 or maybe 50 pages. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க. எக்ஸாக்டா ஒவ்வொரு வேர்டா வந்து கேள்வி கேட்க போறது இல்லை. இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப பாக்குற மாதிரி தான் வரப்போகுது. கொஞ்சம் ஜென்ரிக்கா தான் இருக்கும். பட் வென் யூ ரீட் த்ரூ தட் யூ வில் நேச்சுரலி கெட் சம் கொஸ்டின்ஸ். இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, அது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அந்த கேள்விகள் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் இங்க. ஸோ த டிஸ்கஷன் வில் பி வெரி எஃபெக்டிவ் இஃப் யூ ரீட் த்ரூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம் போர்ஷன் யூ நீட் டு ரீட். அண்ட் எக்ஸாம் வந்து இது தியரிட்டிக்கல் எக்ஸாம் கிடையாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிற நம்ம பழைய ஸ்கூல் காலேஜ் பழக்கம் இங்கே வேண்டாம். வி ஆர் லேர்னிங் சம்திங் ஃபார் அவர் ப்ரொஃபஷன் அண்ட் சம்திங் விச் இஸ் டெக்னிக்கல் ஸ்டஃப். ஸோ பேரலி அதை படிச்சுட்டே வந்துருங்க. பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் டேக் யூ த்ரூ த லிஸ்ட் ஆஃப் பேஜ் நம்பர்ஸ் அகெயின். Then you can probably note down and then go through that, so that from tomorrow's session we'll have more understanding of that.
particularly in the exam part, in point of view of the exam. Where did we start the page numbers? Sharing, I think we started here. Asset classes, page 22 we mentioned, and market capitalization we said page 47, 22, 47, and then we said investment decision making, page 27 again, the bias which we may undergo, and we said role of mutual funds in page 36, and operations of mutual funds and the example எடுத்து பார்த்தோம். அது தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க பேஜ் 37 to 42, அங்க ஒரு 4-5 pages. And then we spoke about the legal structure 56 to 64, and then these what we saw today, the service providers 65 to 68. As I told you, in the 6 பேர் தவிர there are some more another 3-4 service providers. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் கிடையாது இப்போ நம்ம இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. பட் இன்சைட் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபங்க்ஷனிங் those people are also there, so just give a reading to that. Fine then, so if there are no questions we can end the session here today. Any questions, doubts? Okay, then good night. We will meet tomorrow evening 7 p.m. Sir, na konja Thank you. Thank you. review 15 Okay, good night, sir. sir சொல்லுங்க பேட்டரி. ஹலோ சார் ரெவ்யூ இன்னைக்கு அதான் நான் இந்த செஷன் தான் பார்த்தோமா சார், இதுக்கு முன்னால ஸ்லைட் இல்லையா சார்? அந்த 2 ஸ்லைட், அந்த 65 to 68 சொன்னலையா பேஜ் நம்பர் சார், அது ஒரு 2-3 ஸ்லைட் கிட்ட பார்த்துட்டு அப்புறம் தான் क्वेश्चंस குள்ள வந்தோம். சரி, ஓகே, தேங்க் யூ. யா, thank you sir. Thank you sir. Thank you Muthu. Bye. Thank you, sir. Thank you sir, thank you so much. Yeah, bye bye. Thank you. Thank you sir.